செய்தி புது கிருபை தேவன் தந்தீரையா, புது பாதை காட்டி செல்கின்ற உமை என்றென்றும் ஆராதிப்போம். இயேசு ராஜாவை போற்றிடுவோம், உமை என்றென்றும் ஆராதிப்போம். இயேசு ராஜாவை போற்றிடுவோம். கனமும் தோத்திரமும் வல்லமை மாட்சிமையும் என்றென்றும் ஆராதிப்போம். இயேசு ராஜாவை போற்றிடுவோம். ஆபத்து நாரிலே துணையாய் வந்தீரே தேவன் நீர் நல்லவர். வியாதி நேரத்தில் சூழ்ந்த வேளையில் உன் கரம் தாங்கியதே. என்னை காண்கின்ற என் தேவனே, உன் கரம் என்னை காக்கும் ஐயா, என்னோடு இருக்கும். பிரசங்கம் பண்ணுகிறானா எனக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறார், எனக்குள்ளவே ஆவியானவர் சொல்லுகிறார். நான் திரும்ப திரும்ப போய் ஒரு முறை இல்லை 2 முறை நான் பேசினதை கேட்பேன். ஏன் கேட்கிறேன்னா, நான் பேசினா ஆண்டவர் என் கூட பேசணுமே. ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சு பேசுவார். இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல நான் உங்களோடு பேசுவேன். துக்கத்தின் நடுவிலே எவனமான உடைக்கப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்ல நான் உங்களோடு பேசுவேன். இன்றைக்கு காதேஸ் வனாந்தரத்தை அசைக்க செய்கிறது தான் கர்த்தருடைய சத்தம். கேதுரு மரங்களை முறிக்கிறது தான் கர்த்தருடைய சத்தம். காடுகளில் இருக்கிற எல்லா வனாந்திரங்களை அசைக்க பண்ணுகிறது கர்த்தருடைய சத்தம். நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை உங்களுக்குள் புறப்பட்டு கடந்து வரும். என் வார்த்தையினாலே நான் உங்களை விடுவிப்பேன். இன்றைக்கு என் வார்த்தையினாலே நான் உங்களை தப்புவிப்பேன். ஷதரபகலப கத்லேர ஜோமனுங்க செவிங்க ஹalleluya கோரபகலப ஷதலப தோரபகலதோ ரெபகலப ஷந்தலப கோஷக்கெலிதுரப ஹalleluya ஷந்தலப கோஷத்தரப கோஷ ஹalleluya 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 ஜோமன் காலை ஆராதனைக்காக ஜோமன் ஜெபிங்க 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 எல்லாரும் சோதரமடி ஜோமன். ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்று, 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 ஒரு ஜெபத்தின் வல்லமை கர்த்தர் ஊற்று. ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர் ஊற்று. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு டாடி. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில எங்கள் மத்தியில இறங்கி வருகிறதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே ஆயத்தப்படுகிறோம். தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையின் ஆவியை ஊற்றும்படியே ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு ஆயத்தப்படுகிறோம். இருதயம் ஆயத்தமாகட்டும் ஐயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக
கர்த்தருடைய சத்தத்திற்காக ஓ கர்த்தருடைய ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் உம்முடைய ஆடுகளாக உம்முடைய சமூகத்திலே தேவ ஆலயத்திலே ஆண்டவரே அப்பா எங்களை தாண்டி ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும்படியா ஓ ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய வார்த்தை, எங்களை உருவாக்குகிற உம்முடைய வார்த்தை, எங்களை சுகப்படுத்துகிற குணமாக்குகிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஓ ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே பள்ளிப்படத்திலிருந்து நீர் பேசும்படியாய் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே குணப்படும்படியாய் மனம் திரும்பி உம்முடைய கற்பனைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களுக்கு ஆண்டவரே கை கொள்ளும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் வெளிப்படுவீராக. நீரே கர்த்தர் என்பதை, நீரே தேவன் என்பதை ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் சபைகளை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே தேவன் எங்களை உருவாக்கும்படி ஹalleluya ரிபகதரமா ரகதுரபா ரிமலஹுதரபோ ரிமகதரஹதலபோ ரிஹதுலமா ரிகதரமமமகா ரிமஹதரபோ ரிகதுரஹதலபோ ரகதுரமலதுரபா. கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வருகிற மக்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உருவாக்கும் புடமிடும் ஐயா. எங்கள் சபையை உருவாக்கும் ஐயா. ஆண்டவரே மலை மேல் இருக்கிற பட்டணம் போல அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிப்பை காட்டும்படியான ஒரு சபையை மாறும்படி சிங்கப்பூர்ல தேவன் எல்ஷடை சபையை உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய சித்தம் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசும் ஐயா. எதிர்பார்ப்போடு வருகிறோம் ஐயா. இந்த கடைசி நாட்களில் இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவரே எங்களுக்குள்ள ஊற்றுங்க. புது பலனை தாங்க, புதிய ஆவியை தாங்க. ஆண்டவரே புது படைப்பாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வெளிப்படுவீராகப்பா. எங்கள் கண்கள் காணும்படியாய், உம்முடைய மகிமையை காணும்படியாய், உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயம் உம்முடைய ஏங்குகிறதப்பா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்பும் ஐயா. ஒரு விசை நிரப்பும் ஓ ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியா இன்றைக்கு எங்களுடைய பாத்திரம் ஆண்டவரே நிரம்பி வழியும்படியா ஜெபிக்கிறோம். குரபா மமா பாபா ஓரி மகதர பாபா பாபா ஹalleluya ஹalleluya ரிஹதரமா பாபா. எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும் இயேசு தெய்வமே. எங்களை நிரப்பும் புதிய வல்லமையினால, புதிய அபிஷேகத்தை நிரப்புவீராகப்பா. எங்களை உருவாக்குங்க. இதோ புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை நொறுக்கி போடுவாய். உங்களுடைய வாக்கு தத்தம் நிறைவேறட்டும் ஐயா. ஹalleluya. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கரம் எங்களோட கூட இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி நேரில் புகழிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி நேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர் நாடி தேடி வரும், நாடி தேடி வரும். கரங்களை உயர்த்தி பாடுங்க. தன் கைவிடுவ தேயில்லை. நாடி தேடி வரும் இயேசப்பா. வதே இல்லை ஒரு புதும் கை இடுவதே
இல்லை, ஒரு பொதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயம் மாணவர் இயேசுவே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயம் மாணவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முழு இதயத்தோடு அவரை துதிக்கிற இடத்திலே, முழு மனதோடு அவரை துதிக்கிற இடத்திலே, முழு உள்ளத்தோடு அன்போடு கர்த்தரை துதிக்கிற இடத்திலே கர்த்தர் பிரசன்னராய் கடந்து வருகிறவர், கர்த்தர் பிரசன்னராய் கடந்து வருகிறவர், கர்த்தர் ஆவியாய் கடந்து வருகிறவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமா தேவனுடைய நாமத்தை ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபைகள் என்றென்று மாறாதது. இந்த காலவெல்ல எத்தனை பேர் சொல்லுகிறோம், கர்த்தர் என்னை நடத்துகிறார், என்னை தாங்குகிறார், என்னை சுமக்கிறார், என்னை ஏந்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவோம் இந்த காலவெல்ல அப்படியே சொல்லுவோமாக கரங்களை உயர்த்தி, நீரோ எனக்கு நல்லவர் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததனால நான் இந்த காலவெல்ல கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, உன் விரிவாயை தேறு, அதை நான் நிரப்புவேன். நம் விரிவாயை திறந்து கர்த்தரை ஆர்ப்பரித்து இந்த காலவெல்ல கர்த்தரை ஆராதித்து அவரை துதிப்போமாக. இந்த பாடலை பாடி நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் அப்படியே துதித்து ஹல்லேலூயா சொல்வமாக. நம்பத்தக்கவர் நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிடும் மனிதன் அல்ல, மனம் மாறிடும் ஒரு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிடும் மனிதன் அல்ல, மனம் மாறங்களை அப்படியே தட்டி புத்திரன் அல்ல. சொல்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஓ யெகோவா தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா அப்படியே சொல்லுவோம், என்னை பெருக செய்பவரே. யெகோவா தேவனே, கரங்களை சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் வேகமே தள்ளாடி நடந்து போது செல்லும் மகிமை வேகமே தள்ளாடி நடக்கும் போது தொடங்கியதே இயேசுவின் சித்தம் முடிந்ததே. தொடங்கியதே ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றி
நீ நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி தேவனே நன்றி ராஜா செய்பவரே தேவன் அபேசலும் எச்சடாயுடைய தேவன் மத்தியில் இருக்கிறார் என்னை பெருக செய்பவரே தேவனே என்னை பெருக செய்பவர் நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே மனிதனல்ல மனம் மாறிட புத்திரனல்ல பொய் சொல்லிட புத்திரனல்ல செய்வதை தடுப்பவன் யாருமில்லை செய்வதை தடுப்பவன் யாருமில்லை எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனானவரே சர்வ வல்லமை உள்ள தேவனே என்னை பெருக செய்பவர் சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக கரங்களை தட்டி ஆராதிப்போமாக என்னை பெருக செய்கிற தேவனே ரேகோத் என்றாலே ஒரு நன்மை ரேகோத் என்றாலே ஒரு செழிப்பு ரேகோத் என்றாலே ஒரு ஆசீர்வாதம் ரேகோத் சொன்னாலே ஒரு வளர்ச்சி ஹalleluya 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 சொல்லுமாக அற்பமாக ஆரம்பிச்ச ஆண்டவரே அதை சம்பூர்ணமாக முடிக்க என் தேவனே கிருபை செய்தி கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோமாக எதெல்லாம் அற்பமாக ஆரம்பித்து இருக்கிறோமோ கர்த்தர் அதை சம்பூர்ணமாக மாற்றி இருக்கிறார் ஹalleluya ஓ நல்லவரே எல்சடாயினுடைய தேவன் ஆண்டவரே எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே எங்களுக்கு செழிப்பை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஓ சொல்லுமாக நீரே போதும் ஆண்டவரே இந்த காலம் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஜீவிக்கிறதே அவருடைய கிருபை என்னுடைய குடும்பம் வாழுகிறதே கர்த்தருடைய கிருபை கரங்களை உயர்த்தி சொல்லுமாக இந்த காலவெளி நீர் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவர் ஏன்னா நீர் என்னை அழகாக நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவர் ஓ என்னை அழகாக நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவர் ஓ நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே கரங்கள் வைத்து சொல்லுங்கள் உள்ளத்தின் ஆழத்துல சொல்வோமாக நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே சொல்வோம் அப்படியே சேர்ந்து கழுகை போல என்னை எழும்ப செய்தி உயரங்களில் என்னை பறக்க செய்தி கழுகை போல என்னை பறக்க செய்தி ஆமென் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இந்த காலவெளி நீங்க மட்டுமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே நீங்க மட்டுமே
பாடல்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்வோமாக. நீரே போதும் இயேசுவே, சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றீரே, சாத்தானை ஜெயித்திட பலனாலை தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திட பலனாலை தீர். நீ கரங்களை தட்டி அப்படியே சொல்லும், கரங்களை உயர்த்தி. நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, சொல்லும் நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், சொல்லும் இயேசு. ஹல்லேலூயா. பனியை போல என்னை செழிக்க செய்தீர், என்னை ஆமென். அழகை போல என்னை செழிக்க செய்தீர், ஹல்லேலூயா. என்னை வளர செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசு. உயர்வ தாழ்வோ, உயர்வ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லும் ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசு. ஆமென். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசு. கரங்களை தட்டி அப்படியே சொல்லுவோமாக. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கழுகை போல எங்களை உயர செய்கிற தேவன் ஆண்டவரே. கரங்களை தட்டி துதி 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 துதிங்கள் துதிங்கள் துதிங்கள். தேவனுடைய மகிமையான பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. ஓ உமக்கு நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா. ஓ நீ நல்லவர், உமது கிருபைகள் என்றென்று மாறாதது ஆண்டவரே, உமது இரக்கங்கள் என்றென்று மாறாதது ஆண்டவரே, உமது தயவு என்றென்று மாறாதது ஆண்டவரே. எங்களை தூக்கி சுமக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நல்ல ஆண்டவருக்கு ஒரு சொத். Jesus, G major, G major. Hallelujah, minor, G minor. உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா. நீ செய்த நன்மைகள் 1000, அதை எண்ணி எண்ணி நீ தந்த வாழ்க்கையின் பேரின்பம், அதை எண்ணி. இந்த காலவெளியிலே நாம் துதிக்கிறதற்கு ஒரு நோக்கம். என கர்த்தர் நம்மை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கமான், எல்லாம் கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கேயோ கடந்தோம் சொல்லுங்க ஆமென். நீங்க படிச்சிருக்கலாம் தம்பி, நீங்க பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. நம்ம கர்த்தர் உயர்த்துறாரு சொல்லுங்க ஹல்லேலூயா. என் மாமன் பெரிய ஆளு, எங்க அப்பா
அப்பா பெரிய ஆளு, எங்க அம்மா பெரிய ஆளு, ஆனா நம்ம கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் பாடுமா? ஆமென். உம்மை உயர்த்துவது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழ்வது. கர்த்தர் எல்லாரும் உம்மை உயர்த்துவது உமக்காய் வாழ்வது நீ செய்த நன்மைகள் 1000 அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கையின் பேரின்பம் அதை எண்ணி எண்ணி வாழ்க்கையின் பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனே உன் சந்நிதியில் நாளை ஆர்ப்பரித்து பாடு. Come on everyone, கரங்களை தட்டி துதித்தலுடனே உன் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களினாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். இப்போ பாடுங்க. உம்மை உயர்த்துவது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உள்ளத்திலே உம்மை மாத்திரம் தான் உயர்த்து. திரும்ப பாடுங்க. உம்மை உயர்த்துவது உமக்காய் வாழ்வது என் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தரை பெரியவர். இருந்தவர் இருப்பவர் முடிவு இல்லாதவர். இருந்தவர் இருப்பவர் முடிவு இல்லாத. இருந்தவர் இருந்தவர் இருப்பவர் முடிவு. சொல்லுங்க. இருந்தவர் இருப்பவர் முடிவு இல்லாதவர். துதித்தலுடனே உன் சந்நிதியில் துதித்தலுடனே உன் சந்நிதியில் சங்கீதங்களினாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்களும் சிங்காசனம் பாடுங்க. பூமி பாதப்படி. Come on everyone. சிங்காசனம் man பூமி பாதப்படி சர்வ. பாடுங்க சத்தமா பாடுங்க. Oh yes man. Oh ஜகனே நீர் அதிசயர் அற்புதர் சர்வ வல்லவர். Hey, come on. என்ன அற்புதம், என்ன அதிசயம், எல்லா கர்த்தர் செய்வார். நீர் அதிசயர் அற்புதர் சர்வ வல்லவர். Come on one time. Oh, அற்புதர் சர்வ வல்லவர். ஆமென். துதித்தலுடனே உன் சந்நிதியில் மருதி. சங்கீதங்களினாலே ஆர்ப்பரித்து பாடு. ஆமென். துதித்தலுடனே உன் சந்நிதியில் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பாடு. உம்மை உயர்த்துவது என் உள்ளத்தின் வாஞ்சையா. சொல்லுங்க. தெய்வமே. Come on everyone one more time. உம்மை உயர்த்துவது இயேசுவே. என் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல கரங்களை நல்லா தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. பாடலை worship பண்ணி தேவனை ஆராதித்து வார்த்தைக்குள் போகலாம். சொல்லுங்க ஹalleluya. உண்மை உள்ளவர். Hallelujah Jesus. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, நீ நம்பத்தக்கவரே. உண்மை உள்ளவரே, நீ நம்பத்தக்கவரே. நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. கரங்களை பற்றி சொல்லுங்க. நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாயுள் முடியும் வரை உம்மை ஆராதி இயேசுவே. தெய்வமே அப்பா, இது பாடுங்க. உண்மை உள்ளவரே பாடுங்க, சத்தமா பாடுங்க. எஸ் come on everyone, எல்லாரும் பாடுங்க. தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண்மணி நடத்துகின்ற ஆலோசகரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே. வலப்பக்கம் சாயாமல் இடப்பக்கம் சாய்ந்தாலும், வலப்பக்கம் சாயாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும், வழி இதுவே என்று அனுப்புகிறீர். வழி இதுவே என்று கரங்களை உயர்த்தி பாடுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதி. Come on, just worship him. Come on, worship the Lord this morning. காலவெளியிலே இது ஆராதனை தேவனுக்கு. ஆராதிப்பேசப்பா தெய்வமே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. பாடுங்க பாடுங்க சத்தமா பாடுங்க. ஆராதிப்பேன் உண்மை தக்கவரே, உண்மை உள்ளவரே, இயேசுவே. நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. கரங்களை பற்றி சொல்லுங்க. நன்மைகள் செய்பவரே, எனக்குள் வாழ்பவரே. நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளியில கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரமும் கனமும் துதியும். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், அவரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்க, அவரை மேல் நாம் சார்ந்திருக்க, அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்ள, அவரே நமக்கு கேடகமாய் பாதுகாப்பாய் அரணாய் கோட்டையாய். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த காலவெளியில தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். அவர் வரம் எழுத ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார், ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார், ஒரு நன்மையை கர்த்தர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபெறாது. அவர் ஆரம்பித்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், தம்பி சொல்லுங்க. Come on, say he has begun something beautiful. He will surely lead you through. He will finish it for you. He's the rock, he's the salvation. He's a God Almighty. Come on, put your hands together. Worship the living God. கரங்களை தட்டி சொல்லுங்க hallelujah. ஓ நல்லவரே, மக்கு நன்றி தகப்பனே. பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உம்மேல் சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். நீரே எங்கள் கேடயம், நீரே எங்களுடைய கொம்பு. ஆண்டவரே, எங்களை நீர் உயர்த்துகிறவர் நீர், எங்களை சிறப்பாய் செயல்படுத்த செய்கிறவர் நீர். Father, we want to thank you for this morning service. We pray for your mighty presence in this place. Thank you for bringing your people this morning, oh God. Oh Father, we want to pray that you will speak to us, oh God. And also people have been watching us on live telecast from very far, but let them be blessed in the name of Jesus. Even as they are worshiping with us, as they have been celebrating the resurrection day, உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற உம் ஜனத்தோடு கர்த்தர் இடைபடுவீராக. Speak to them, talk to them, oh God. Let them be empowered, let them be re-blessed, let their minds be renewed, let their hearts be renewed, oh God. Come on, நல்ல கரங்களை தட்டி, come on everyone together. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, அங்கே விடுதலை, அங்கே விடுதலை, அங்கே விடுதலை, அங்கே விடுதலை, அங்கே விடுதலை. ஜனத்தை கொண்டு வந்தீர், நீர் எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். தயவு செய்து அமருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையிலே வெளியாவரையும் மீண்டுமாய் தேவனுடைய திருச்சபையிலே காணும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க hallelujah. It is always good to come on the very first day of the week. சொல்லுங்க hallelujah. முதல் நாளை தேவனுக்கு கொடுத்தால் அடுத்த 6 நாளும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க hallelujah. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சாபேத் என்கிறது பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதலாவது நாள் என்கிறது இயேசு கிறிஸ்து வந்த பின். சொல்லுங்க hallelujah. சுவாகினால் இன்றைக்கு வாரத்தின் முதலாவது நாள் அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுந்த நாள். கர்த்தர் சொல்லுங்க hallelujah. இந்த முதல் நாளை தேவனுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அடுத்த 6 நாளை கர்த்தர் கவனமா பார்ப்பார். சொல்லுங்க, முதல் நாளை ஆண்டவருக்கு நான் கொடுக்கும் பொழுது அடுத்த 6 நாளை கர்த்தர் அழகா பார்ப்பார். முதல் நாளை நான் கொடுக்கலனா அடுத்த 6 நாள் போச்சு. சொல்லுங்க ஆமென். முதல் நாளே தேவனுக்கு இல்லை. ஆகையினாலதான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் எங்க வரணும்? தேவனுடைய திருச்சபைக்கு வரணும். ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். எவ்வளவு சிம்சோனை போல் பலசாலியா இருந்தாலும் சிங்கத்தின் ஒரு சிங்கம் இல்ல 100 சிங்கத்தின் வாய் கிழிச்சாலும் எங்கேயாவது மாட்டிப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். 100 சிங்கத்தை கிழிச்சாலும் சிம்சோன் பயங்கரமான 300 நரிகளின் வாள்களில் தின்ன கட்டி விட்டான். என்ன கட்டி விட்டான்? சொல்லுங்க ஆமென். தின்ன கட்டி நெருப்பு கொளுத்தி விட்டான். அது போனது ஓடி போய் எல்லா பயிர்களையும் பட்சித்து நல்ல கவனம். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் முதல் நாள் கர்த்தருக்கு. ஆமென். ஹலோ சொல்லுங்க ஆமென். எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் நம்ம விசுவாசி தான். யாரும் வெளியில இருந்து யாரும் வரல. பாஸ்டர் லியோ தான் வந்திருக்காரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா வந்திருக்கிறதெல்லாம் நம்ம விசுவாசிகள். வாரத்தின் முதலாவது நாள் கர்த்தருக்கு. அதே வண்ணமாய் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பலன்களிலே முதல் பங்கு ஆண்டவருடையது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். என்ன பாஸ்டர் பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லையே, நான் ஒன்றும் பிரசங்கமே ஆரம்பிக்கலையே. சொல்லுங்க ஆமென். வெள்ளிக்கிழமை சொன்னேன். இன்றைக்கு நான் எதை குறித்து பேச போகிறேன்? ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ. வேற எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஃபைனான்சியலி இன்னைக்கு இன்னும் நடக்க போகுது. சொல்லுங்க ஆமென். பாஸ்டர் லியோ அவர்கள் வரேன்னு சொல்லியிருந்தாரு, நான் முழுசா மறந்துட்டேன். ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார். நான் பேசுவேன். நான் சொல்லுங்க ஆமென். அது ஒரு டீச்சிங். ஃபைனான்சியல் பிளெஸிங், எப்படி பொருளாதார ஆசீர்வாதம், அதை நான் பேசுவேன். எப்படி ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சோ ஆகினாலே இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, நம்முடைய எல்லா கனிகளிலே முதல் கனி யாருக்கு? கர்த்தருக்கு.
சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆனா நம்ம ஆளுங்க முதல் கனி தான் லாஸ்ட். அதாவது மிச்ச மீதி இருக்கா பாப்போம். மிச்ச மீதி கொடுத்த முடிஞ்சது. சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல் நாள் கர்த்தருடையது, முதல் கனி யாருடையது? கர்த்தருடையது. ஹலோ சொல்லுங்க ஆமென். ஆமென். ஏன் நான் சொல்றேன், நான் எனக்குன்னு பேசல, நான் எனக்கெல்லாம் வேணாம் விடுங்க, வேதத்தில் இருக்கிறத பேசுகிறேன். People who have been watching me, if you have not gone to church yet, some countries still there is a lot of time that you can go to church. Wake up and go to church. Run to your church. ஏதாவது பக்கத்துல வேற சபைக்கு போய் உட்காராத, உன் சபையில நீ போய் உட்காரு. ஹலோ சொல்லுங்க ஹல்லேலூயா. Go to your church and sit there, because God is going to minister to you today, and God is going to speak to you today. Your pastor has prayed and he has brought a prophetic word. He will preach it and you will get that word. Come on, say amen. So ஆகினால நல்ல கவனிக்க வேண்டும். முதல் கனி யாருடையது? கர்த்தருடையது. ஹலோ சொல்லுங்க ஹல்லேலூயா. So ஆகினாலே முதல் நாளும் முதல் கனியையும் கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். இதனாலே அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள அல்ல, நமத்திலே அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் லியோ நெல்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். லியோ நெல்சன் அவர்கள் பல வருடங்களாய் நமக்கு நல்ல தெரியும். பல முறை நம்முடைய திருச்சபையிலே வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற நம்முடைய சபைகளிலே ஊழியம் செய்திருக்கிறார்கள். மலேசியாவிலே அவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்களை கர்த்தருக்கு சித்தமாக இருக்குமானால் இன்றைக்கு அவர்கள் வருவார்கள். ஆனால் நல்ல கவனிக்க வேண்டும், இந்த நாளிலே இந்த தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அல்ல தேவனுடைய ஊழியத்தை வல்லமையா இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே அழகாக ரொம்ப சிறப்பாக தியாகம் பண்ணி போதகர்களின் நடுவிலே, ஊழியக்காரர்களின் நடுவிலே, சபைகளின் நடுவிலே நல்ல சிறப்பான ஒரு ஊழியத்தை தாழ்மையோடு செய்து வருகிறதை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் போயிருக்கிறேன், அப்படி ஊழியங்களிலே நான் இருந்திருக்கிறேன், அப்படியே சபையிலே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த நாளிலே அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வரவேற்போம் பாஸ்டர் லியோ நெல்சன் அவர்களை. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் இந்த காலவழியிலே பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய எல்ஷடாய் ஊழியத்திலே இந்த சிங்கப்பூர் தேசத்தில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தவும் அவருடைய வசனத்தை பிரசங்கிக்கவும், நம்ம நேற்று நைட்டு தான் ஃப்ளைட்டில் வந்தேன். எதிர்பாராத விதமாக இன்றைக்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்திற்கு வந்தேன். லாஸ்ட் வீக்கு பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், வருவோமா வர முடியாதா என்று தெரியல. ஆனால் திடீரென்று கர்த்தர் வரவழைத்தார். அவருடைய என்னுடைய மூத்த சகோதரர், ஆவிக்குரிய மூத்த சகோதரர், அப்படி தான் சில நேரத்தில் நான் சொல்லுவேன். நான் யோசித்து கொண்டே இருந்த நேற்று கூட ஃப்ளைட்லேயும் சரி, வீட்டுக்கு வந்த பிறகும் சரி, ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்கின்ற தேவ மனிதரிடத்தில் நீங்கள் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அது மட்டும் அல்லாமல் உலகத்தில் எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, அது உண்மை, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நம்முடைய பாஸ்டர், நான் நினச்ச சில நேரத்தில் லைவில் போனாலும் நிறைய பேர் கேட்பாங்க, பார்ப்பாங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சி அவரை குறித்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், நிறைய லட்சங்களை தேவனுக்காக செலவு செய்து இந்தியாவில் நான் பார்த்தேன். பாஸ்டர்கிட்ட தெளிவாக சொன்னேன், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஊழியக்கார்ட்ட பேசும்பொழுது இதே தேசத்தில் இருக்கிறார், அவர்கிட்டையும் தெளிவாக சொன்னேன், பாஸ்டர் தேவனுடைய வசனத்தின்படி ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய காசு நீங்கள் கொடுக்குற காணிக்கை, முதல் கனி முதல் கனி முதல் கனி சொல்லலாம், அந்த கனிகள் எல்லாம் அதை என்னால் சாட்சியாய் சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் செலுத்துகிற எல்லா முதல் கனியும் அநேக ஏழை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது நான் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுதான் இவரை குறித்து எனக்கு சொல்லப்படுகிற ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா வந்த உடனே பெருமையாக பேசுகிறார் அப்படின்னு இல்லை, ஆவியானவர் ஏவினால் அவருடைய உணர்வு ஏற்படும் பொழுது சில விஷயத்தை சபை நடுவே சொல்லி ஆக வேண்டும். சபை நடுவே கர்த்தரை துதிப்பேன், அதே நேரத்தில் சபை நடுவே போதகருடைய ஒரு நல்ல விஷயங்கள் யார் இந்த காலத்தில் செய்கிறாங்க? யாரும் செய்யறதில்லை. நிறைய பேர் தேவ சித்தத்தை செய்யறதில்ல, நிறைய கூட்டத்தை சேர்க்கிறார்கள், நிறைய ஆடம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சில 100% ஒரு 10% மக்கள், அதுல நம்முடைய பாஸ்டர் சிறப்பாக அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சரியான நேரத்தில் நம்முடைய செய்தியை நான் சுருக்கமாய் பிரசங்கித்து போதகரிடத்தில் அவரும் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை குறித்து பேசுவார். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். எடுத்து தியானிப்போம். 2 சாமுவேல்
5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம் நம்ம பெரிய பிரசங்கியாராக பலிபீடத்தில் இருக்கிற எனக்கு பெரிய வேத அறிவும் நீங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் என்று அப்படி அல்ல. நம்ம ஒரு குடும்பமாய் இந்த தேவனுடைய வசனத்தை ஜபத்தோடு தியானிக்க போறோம். நம்ம விளையாட்டா இல்ல, ஏதோ சர்ச்சுக்கு கடமைக்கு வந்தோம் என்று அல்ல. இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை ஜபத்தோடு இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க போறோம். தாவீதை குறித்து உங்கள் அனைவருக்கும் தெரியும். தாவீது சாதாரணமாய் குடும்பத்திலே அவன் ஒரு சாதாரணமாக எண்ணப்பட்டவன். உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க அண்ணன்மார்கள் எல்லாம் பெரிய இராணுவத்தில் ஆர்மியில பெரிய ஆட்கள். அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் கொடுக்கிற ஒரு மனுஷன். அதை முடிச்சிட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க விட்டு தன்னம் தனியாய் வானத்தை பார்த்து தேவனோடு சஞ்சரித்து பேசிக் கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன். அப்ப அவனுடைய தகுதி, அவனுடைய பின்னிலைமை, அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலை. படுத்துக்கொண்டே யோசித்திருப்பான், என் அண்ணன்மார்கள் எல்லாம் பெரிய இடத்துல ஆர்மியில் இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மட்டும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் அப்பாவும் என்னை கண்டுகொள்ளவில்லை, அவங்களெல்லாம் பெரிய இராணுவத்தில் வைத்திருக்கிறார், நாம் என்ன மட்டும் ஆட்டை மேய்க்க வச்சிருக்கார். ஆனாலும் அவன் யோசித்தாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே அந்த ஆடு மேய்ப்பதிலே உண்மை உத்தமமாக இருந்தான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய நிலைமை சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நீங்கள் கீழ்ப்படிதலோடு கூட இருக்க வேண்டும். பொறுமையாய் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ஏன் எங்க அப்பா என்ன ஆர்மிக்கு அனுப்பல, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படி போல. பைபிள் வசனம் புதிய ஏற்பாட்டில் சொன்ன மாதிரி கவனிக்கணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும் வரையிலும் தேவ சமூகத்திலே அவன் அடங்கியிருந்தான். தன்னுடைய தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாத்திலும் லாஸ், எனக்கு முன்னேற்றமே உண்டாகல, சோர்ந்தே போக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கூட சமீபத்தில் எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாஸ்டர். நான் முதல்ல எப்படி இருந்தேன், 1998 இந்த வேதத்தை சுமந்து ஊழியத்துக்கு வந்தேன். இப்போ 2025 2000 ஆண்டு 2000ல பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு ஒரு பேட்ச் எல்லாம் குத்தி ஒரு பாஸ்டர் ஒரு சைஸ் ஒரு வித்தியாசமா இருந்தேன். நாள் போக போக நானே மாறிட்டேன். பாருங்க, இப்போ பாருங்க, மலேசியன் ஷர்ட் எல்லாம் போட்டு வித்தியாசமா இப்போ பார்க்குறேன், நகையெல்லாம் போட்டிருக்கிறேன். நான் எனக்கு நல்ல வேதத்தை படிக்கவும் ஊழியம் செய்யவும் ஆண்டவரிடத்தில் ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் பொழுது எனக்கு ஆண்டவர் கைடன்ஸ் கொடுக்கிறதே வித்தியாசம். ஒரு ஆமீன் ஜோரா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் சொல்ற உபதேசம் எல்லாம் போய் ஆமென், ஏத்துக்கிறவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க. ஆமென். மனுஷனாய் அதுவும் தமிழ்நாட்டில் கேவலம், நிறைய மனுஷனே தானா உபதேசத்தை ஏற்படுத்தி வச்சுட்டான். வீடு வாங்க கூடாது, நீங்க நகைகளை வைக்க கூடாது, நீங்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்க கூடாது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. நம்புறீங்களா நம்பலையா? இடம் நீங்க விசுவாசி வாங்காத, இங்க ஏன் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறாய், பரலோகத்தில் தான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரசங்கித்து, ஆனா 100 ஏக்கர்ல சர்ச்சு கட்டுறோம், 5 ஏக்கர்ல சர்ச்சு கட்டுறோம். என்ன லாஜிக்? ஒண்ணுமே புரியல. விசுவாசிகளாகி நீங்கள் ஏமாந்து போக கூடாது. தேவனுடைய வசனம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நாம் கோடீஸ்வரர்களாய் மாறுவதற்காக, மற்றவர்களுக்கு முன்பாய் செழிப்புள்ளவர்களாய் மாறுவதற்காக. இதுதான் தேவன் கொடுக்கிற உபதேசம். மனுஷன் கொடுக்கிற உபதேசம், நீ ட்ரெஸ் பண்ணாத, மேக்கப் போடாத, ஜுவல்ஸ் போடாத, ஒன்னும் இல்லாம நீ பிச்சைக்காரனா வாழு, காணிக்கையெல்லாம் உண்டில போட்டு நீ ஒன்னும் இல்லாம இரு, அது மனுஷ உபதேசம். கர்த்தரின் உபதேசம் என்னவென்றால், நீ இன்னும் கோடீஸ்வரனாக விருத்தி அடைந்து
ஆலயத்தை தாங்கி ஆலயமும் பெரிதான கட்டிடமாய் மாற வேண்டும். Hallelujah. நீயும் பெரிய கட்டிடத்தை கட்ட வேண்டும். கையை ஜோர தட்டி கத்தர மையப்படுத்து. Amen. நல்லா கை தட்ட மாட்டீங்களா? Amen. நீங்க பெரிய கட்டடம் கட்டணும் ஆசை இல்லையா உங்களுக்கு? ஒரு ஜோர ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. இப்ப நான் முழுக்க தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறேன். அப்ப நான் ஊழியம் செஞ்சு என் ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழியம் செய்யறோம், 100 ரூபாய் காணிக்கை எல்லாம் சென்னையில கொடுப்பாங்க. எவ்வளவு ரூபாய் காணிக்கை தருவாங்க? 100 ரூபாய். 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய், வெறும் 50 ரூபாய் காணிக்கை தருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கவரை திறந்து பார்த்தா 20 ரூபாய் இருக்கும். முறுமுறுக்கவே கூடாதுல, எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவர். அவங்க எந்த சூழ்நிலையில கொடுக்குறாங்களோ, சரி ஜெபம் பண்ணி வந்தாச்சு. என் ஆசை என்னன்னு கேட்டா, ஒரு விசுவாசி வீட்டுல போய் எனக்கு சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு ஜூஸ் குடிச்சு அவங்க கொடுக்கிற 100 ரூபாய் காணிக்கை நான் அதிகமா விசிட்டிங் போறது இல்லை, ஹவுஸ் விசிட் நான் போறது இல்லை, எங்க மக்களுக்கு தெரியும். ஆனா அவங்க கொடுக்கிற ஒரு சின்ன காணிக்கை எனக்கு பெரிய ஆசீர்வாதமாய் தெரியும். ஆனா ஒரு ஆசை என்னன்னா, நானே பிசினஸ் பண்ணணும், நானே தொழில் செய்யணும், இன்னொரு பக்கம் ஊழியம் செய்யணும், இன்னொரு பக்கம் சமூக பணிகளை செய்யணும். கர்த்தர் என்ன கோடீஸ்வரனா மாத்தணும். இதுதான் என் ஜெபம். ஒரு ஜோர ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணேன் 2023 ஜூலை மாசம் 28ஆம் தேதி. டேட் கூட மறக்காம வச்சிருக்கோம் பாருங்க, ஏன்னா எனக்கு அது ஃபேஸ்புக்ல காட்டுச்சு. ஓபன் பண்ண எத்தனை லட்சம்? 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், திருப்பி 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், திருப்பி 2.5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், திருப்பி 2.5 லட்சம் போட்டுட்டே இருக்கிறேன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல. அவன் என்கிட்ட சொல்லும் பொழுது சொன்னான், பாஸ்டர் 1 லட்சம் டெய்லி பணம் வரும், எங்களுக்கு தண்ணி கேன்ல மட்டும் உங்களுக்கு துண்டு 5000 கிடைக்கணும். ஆசை யாரை விடும்? என் ஆசை என்னன்னு கேட்டா, தமிழகத்தில் ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், நான் விரும்புகிற, நான் நேசிக்கிற, நான் ஜெபிக்கிற, என்னை நேசிக்கிற அற்புதமான ஒரு மாமனிதர், பேர் சொல்ல விரும்பல. அவர் எனக்கு மாசம் தோறும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இன்னை வரைக்கும் எனக்கு காணிக்கை தருவார். ஒரு 90,000 காணிக்கை தருவார். எப்படின்னா கூப்பிட்டு என்னை ஆசீர்வதிப்பார். அது என் ஊழியத்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக என் கஷ்டத்தை போக்கும். அப்ப இந்த சூப்பர் மார்க்கெட்ல 1 லட்சம் கிடைச்சா ஸ்டாஃபுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு சம்பளத்தை போடலான்னு ஒரு ஆசையில திறந்தா 3-4 மாசம்தான் எல்லாம் பூட்டை கசா போய் தாவீது விருத்தி அடைவான்னு சொன்னா, ஆனா நான் சாவியை திருப்பி அவங்ககிட்ட க்ளோஸ் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு நட்டம். மனசு பயங்கர வலி. எத்தனை லட்சம் ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழகு பண்ணி திறந்தோம், ஆனா நட்டம். யோசனை. ஆனா வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன் விருத்தி இல்ல? ஆனா இன்னொரு பக்கம் யோசிக்கும் பொழுது 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாத இந்த பாஸ்டர் லியோ நெல்சனை ஆண்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசத்தில் என்ன பண்றாரு, ஆசீர்வதித்து சொந்த வீட்டை தந்து, ஊழியத்தை தந்து, மக்களை தந்து, தமிழக அரசாங்கத்தில் பெரிய பதவியை தந்து, ஒரு பக்கம் கர்த்தர் உயர்த்துகிறத கர்த்தர் காமிடே. நட்டத்தை பார்க்காத, நான் கொடுக்கின்ற விருத்தியை நோக்கி பார். Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. நல்லா சத்தமா சொல்ல மாட்டீங்களே? Amen. உற்சாகமா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்ப வாழ்க்கையில அப்ப தொழில் போயிடுச்சு, நிறைய நட்டம், நிறைய ஏமாற்றம், பல லட்சங்க. என் மனைவி எப்படி நம்ம ஐயாக்கு, நம்ம தலைமை போதகருக்கு எப்படி சிஸ்டர் பாஸ்டர் ஆஷா அவர்கள் இருக்கிறார்களோ, அதை போலத்தான் என்னுடைய மனைவி எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக, நல்ல ஒரு பின்புலமாக நின்று என்னை கேவலமா பேசாம, என்னையா எல்லாம் பணத்தையும் கோட்டை விட்டு சும்மா ஓட்டையா இருக்கிற அப்படின்னு சொல்லாம எல்லாத்துக்கும் என்னை என்கரேஜ் பண்ணி, அது அவ்வளவுதானே, இது ஒரு பெரிய பிரச்சனையா, விடுப்பா, அடுத்தது பார்த்துப்போம், அடுத்தது நீ செய்ப்பா, உனக்கு எவ்வளவு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கார், இப்படி உற்சாகப்படுத்துவார்கள். நான் ஜெபம் பண்ணி திருப்பி என்ன பண்ண தெரியுமாங்க, நிறைய பிசினஸ் வரும், 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும், நடுவில் கிடைக்கும். ஆனா தேவைகள் அதிகம். திருப்பி ஒரு கடையை திறந்தேன். இப்போ ஒரு கடையை திறந்தேன், சின்ன குட்டி கடை தான். அதை பார்த்தாலே உங்களுக்கு காமெடியா இருக்கும். ஏன்னா எனக்கு கடை பெரிய கடைன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு நான் செட்டை திறந்து பார்த்தா கடை குட்டி கடை. விடக்கூடாது, திறந்தாச்சு. ஒரு நாளைக்கு ஜிபேலையும் கேஷும் மட்டும் வெறும் நம்ம ஊர் டாலருக்கு $30 தான் வரும், இல்லை $40 வரும். இது ஒரு காசா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, உணர்வை தராரு, நீ எதையும் தோல்வி இல்லாம நான் விருத்தி அடைய செய்வேன், நீ நடத்தி கொண்டே இரு. இப்ப பாத்தீங்கன்னா 12,000 மாறிச்சு. எவ்வளவு வந்துருச்சுங்க? $200 மாறிடுச்சு. $30 வந்த தொழில் இப்ப எவ்வளவு டாலருக்கு வந்திருக்கு? $200 வந்துருச்சு. திருப்பி இன்னொரு ஆள் வந்தான், ஒரு பெரிய கடையை காட்டினான், இதை நீங்க எடுத்துங்க, 7 லட்சத்தை 2 மாசம் கழிச்சு கொடுங்க, இப்போ இந்த இடம் மட்டும், இந்த கொஞ்சம் பணம் மட்டும் கொடுங்க, என்னையே கேட்டு வரான். நான் யோசிச்சேன், அது பெரிய கடை, ஏசி போட்டு பெரிய ரெஸ்டாரண்ட். அப்ப ஆண்டவர் ஏதோ நோக்கத்தை வச்சிருக்காரு.
பிரியமானவர்களே, தோல்வியை கண்டு சோர்ந்து போய் அவ்வளவுதான் இனிமேல் எதுவுமே வேணாங்க அப்படி நிறுத்துவது அல்ல. தோல்வியை நீங்கள் மறந்து விட்டு மறுபடியும் முயற்சி எடுங்கள். ஹalleluya. அது ஊழியமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு தாவீதை போல் தேவ சமூகத்திலே காத்திருந்து, தாவீது என்ன சொல்றான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் அவர் துதி துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். ஆமென். அப்ப எக்காலத்திலும் துதிப்பேன் என்ன? நட்டம் வந்தாலும் துதிப்பேன், லாபம் வந்தாலும் துதிப்பேன். ஹalleluya. யார் கூட இருந்தாலும் துதிப்பேன், கூட இல்லாமல் போனாலும் துதிப்பேன். ஆமென். யார் நமக்கு உதவி செய்தாலும் துதிப்பேன், உதவி செய்யாமல் போனாலும். இதுதான் அர்த்தம். அப்ப என்ன காரியம்? தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். அதான் ஃபாதர் அழகா பாடினார், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தர் தான் மைக்ல சொல்றீங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சோர்ந்து மட்டும் போக கூடாது. ஆமென். யாரை கண்டு அஞ்சி வாழக்கூடாது. ஆமென். இவங்க இருந்தாதான் என் வாழ்க்கை. நோ நோ நோ, கர்த்தர் இருந்தா வாழ்க்கை. சகோதரி அழகா சொன்னாங்க, நீர் தான் எங்களுடைய நம்பிக்கை, நீர் தான் எங்களுடைய புகலிடம். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பிராக்டிக்கலா ஒரு ஃபேமிலியா பேசுறேன், நான் ஃபீல் பண்ணி தான் பேசுறேன். எந்த இழப்பை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். ஹalleluya. யார் நம்மளை விட்டு பிரிந்து போனாலும் சோர்ந்து போக வேண்டாம். யார் நம்மை கைவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் தாவீதை போல் நம்மை விருத்தி அடைய செய்வார். ஹalleluya. அவங்க ஆச்சரியப்படுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவர்கள் அதிசயப்படத்தக்கதாக, அவர்கள் கண்கள் பூரிக்கப்படியாக நம்மை கர்த்தர் உயர்த்துவதை காண்பார்கள். ஆமென். கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இப்ப நான் சொல்றேன், ஆண்டவருடைய நோக்கம் என்ன? யாருன்னா கரெக்டா சொல்லுங்க. உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய நோக்கம் என்ன? ஆசீர்வதிப்பது. எவ்வளவு அழகான பாயிண்ட். வேற யாருன்னா சொல்ல விரும்புறீங்களா? உங்களுடைய என்னுடைய நோக்கம் என்ன கர்த்தருக்கு? சொல்லுங்களேன், இன்னொருத்தர் சொல்லிடுங்களேன். சித்தம் செய். சூப்பருங்க. இன்னைக்கு நிச்சயமா இந்த பிரசங்கம் தீர்க்கதரிசன பிரசங்கம். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தெளிவா தீர்க்கதரிசனமா பேசுறீங்க. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கமே ஆசீர்வதிப்பது. என்னாக 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அப்போ நீங்களும் நானும் தரித்திரம் பிடிச்சு இல்ல, ஒருவேளை இன்னைக்கு கஷ்டப்படலாம், பண நெருக்கம், பினான்சியல நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உன்னையும் என்னையும் உயர்த்துவதே அவருக்கு பிரியம். ஆமென். நம்முடைய திருச்சபையை மேன்மைப்படுத்துவதே அவருக்கு பிரியம். ஹalleluya. பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 12:2 வாசிக்க வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உபாகமம் 1:11, உங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்கள் பிதாக்களுக்கு சொல்லியபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். யோசுவாவின் புஸ்தகம் 3:7, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். சகரியா 9:12, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இயேசு 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவான். ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியா மாறுவான். ஹalleluya. அன்பு தேவ பிள்ளைகளே, இத்தனை இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை, ஆசீர்வாதத்தை தேவன் வேதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனாக எண்ணப்பட்ட யாக்கோபை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். அவனை பாருங்க, அவன் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக ராம் முழுதும் போராடி ஜெபிச்சான். அவன் என்ன கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட? என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். ஒரு ஆமென் ஜோரா சொல்லுங்களேன். ஆமென். நல்ல உற்சாகமா சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காம உங்களை போக விட மாட்டேன். ஆண்டவர் வந்தார், அவனை ஆசீர்வதிச்சார், அவன் பேரை மாத்தினார். ரெண்டாவது, இது எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பைபிள் என்ன சொல்லுதுங்க? அவன் நடக்கும் பொழுது சொல்லுங்க, அவன் தொட்ட உடனே நடை மாறிவிட்டது. தொடை சுளுக்கு ஏற்பட்டு நடை மாறிவிட்டது. நடை மாறின பிறகு வாழ்க்கையே மாறிவிட்டது.
இன்னைக்கு கர்த்தர் யாக்கோபை போல உன்னை என்னையும் தொட போகிறார். ஆமென். நம்முடைய நடை மாற போகிறது. ஹalleluya. உடை மாற போகிறது. ஹalleluya. உடை மாற போகுதுன்னா என்ன அர்த்தம்? 500 வெள்ளினாலும் ஒரு சாரி எடுத்து கட்டுவோம், 1000 வெள்ளினாலும் அந்த புடவை எடுத்து கட்டுவோம். நான் ஓப்பனா சொல்லட்டுமா, பெருமைக்கு சொல்ல பிரியமானவர்களே, நான் இந்த ஊருக்கு சிங்கப்பூருக்கு வந்தாலே புது புது ட்ரெஸ் தான் எடுப்பேன். என் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியும், எல்லாமே புதுசாக தான் இருக்கும். என்னை பார்த்து இப்போ இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஜெபம் பண்ண சொன்னார், ஜெபிச்சேன். அவர் காணிக்கை கொடுத்தாரு, காணிக்கை ஆஸ்வதிச்சு சொல்றாரு, பாஸ்டர் உங்களை ட்ரெஸ்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏகப்பட்ட ட்ரெஸ் கோட் நல்லா வச்சிருக்கிறீங்க. கடவுள் நம்மை எல்லாருக்கு முன்பாக நெருக்க இங்க இருக்கும், ஆனா கர்த்தர் பெருக்கமாக மாற்றுவார். ஹalleluya. ஒரு ஆமென் ஜோரா சொல்லுங்க. ஆமென். நாளுக்கு நாள் ட்ரெஸ்ல நம்முடைய மாற்றம், ஆடை ஆபரணங்கள் செழிப்பு எல்லாவற்றிலும் தேவன் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை இந்த காலை நேரத்தில் கொடுக்க போறார். நான் 10,000 வசனம் சொல்லல, பாஸ்டர் சொல்ல போறார். நான் சொல்லிட்டு ஆரம்பத்திலே பிராக்டிக்கலா கர்த்தர் உங்களோட பேச போறாரு. விருத்தி அடைய வேண்டும் என்றால் நமக்கு 2 விஷயம் தான் முக்கியம். திருப்பி அதே 2 சாமுவேல் 5:10 சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விருத்தி அடையணும்னா, நீங்க விருத்தி அடையணும்னா, சில பேர் சொல்ல மாட்டீங்க, என்ன பிரச்சனை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ விருத்தி அடையணும்னா, விருத்தி அடையணும்னா கர்த்தர் உங்க கூட இருக்கணும், கர்த்தர் உங்களோட இருக்க வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹalleluya. விருத்தி அடைவதற்கு ஃபார்முலாவே என்ன தெரியுமாங்க? கர்த்தர் கூட இருக்க வேண்டும். ஆமென். பைபிள்ல படிக்கிறோம், ஆதியாகமத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணாரு. சிறைச்சாலையிலும் அவன் தலையை உயர்த்தினான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கர்த்தர் நம்ம கூட இருந்தா சிறைச்சாலை இருக்கும். ஆமென். சிறைச்சாலை எதை குறிக்கிறது? கட்டப்பட்ட அனுபவம், நெருக்கப்பட்ட அனுபவம், கண்ணீரின் அனுபவம், வேதனையின் அனுபவம், தனிமையின் அனுபவம். கர்த்தர் கூட இருந்து அவனுக்கு சிறைச்சாலை. ஆனா அந்த சிறைச்சாலை பர்மனன்ட் கிடையாது. ஆமென். ஒரு நாள் கர்த்தர் தேசத்தில் அவனை பிஎம்ஆ மாத்தினார். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்காரு. ஆனா ஒரு தனிமையும் சிறைச்சாலை அனுபவத்தையும் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்திலே கர்த்தர் விருத்தி அடைய பண்ணி ஹalleluya. நம்முடைய செழிப்பை மற்றவர்கள் காண கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கை தட்டுவோம். நல்ல கை தட்ட மாட்டீங்களே? Thank you Lord. நல்ல உற்சாகமா கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பைபிள் எல்லாம் யார பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்கள தூக்கி எங்க போட்டாச்சு? பெரிய 7 மடங்கு அக்கினி சூளையில போட்டாச்சு. ஆனா அவங்க எரிந்து போகலன்னு பைபிள் சொல்லுது. காரணம் என்ன? கர்த்தர் அவர்களோடு இருந்தார். 4வது மனுஷனாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆமென். எந்த அக்கினியும் அவர்களுக்கு சேதத்தை உருவாக்கவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சியோடு தைரியமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். 1000 அக்கினி சூளை வரட்டும், 1000 பணப்பிரச்சனை வரட்டும், 1000 போராட்டங்கள் வரட்டும், 1000 மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பட்டும், கர்த்தர் நம்ம கூட இருந்தா விருத்தி. ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம உயர்த்த. நான் தான் அடிக்கடி நான் வாடகை சர்ச்சில் இருக்கிறேன், சென்னையில 1 லட்சம் வாடகை கட்டுறேன். எனக்கு மந்த்லி 5 லட்சம் ரூபாய் கண்டிப்பா தேவை. எத்தனை லட்சம் வேணுங்க? 5 lakhs வேணும். அந்த 5 லட்சம் இருந்தாதான் கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து யாரிடத்திலும் அடிமையாகாமல் என் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். 5 லட்சம் இல்லைனா என்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவன் ஒரு பிச்சைக்கார பாஸ்டருங்க, ஒன்னும் இல்லாத பாஸ்டருங்க. இன்னைக்கு யாரும் சொல்ற அளவுக்கு அப்படி வைக்கல ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் முதல்ல இருந்த என் வீட்டுடைய சைஸ் எவ்வளவு தெரியும்னா, இந்த இந்த அந்த அந்த ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, மைக் ஸ்டாண்டு, ஸ்பீக்கர் ஸ்டாண்டு, இவ்வளவுதான் என்னுடைய வீடு சைஸே. இவ்வளவுதான் வீடு சைஸே இருக்கும். அதுலயே கிச்சன், அதுலயே என்னதுங்க ஹால், அதுலயே உள்ள குட்டியா தூங்குறோம். என்ன அநியாயம் இது? எப்படி வாழ முடியும்? அதுல நானும் என் தாயாரும் என் சகோதரி இறந்துட்டாங்க, அங்கதான் இருந்தோம். எவ்வளவு கஷ்டம். ஆனா அன்னைக்கு பைபிள் தூக்கி அந்த கஷ்டப்பட்ட ஊழியத்தை செஞ்சு ஊழியக்காரர்களால ஏமாற்றப்பட்டு ஊழியக்காரர்களால தள்ளப்பட்டு அப்பா 6 வயசுல இறந்து போயிட்டாரு. ரொம்ப நெருக்கம், கஷ்டம், கண்ணீர், வேதனை. ஒரு பெட்ரோல் போட முடியாது, வண்டிக்கு ஃபைனான்ஸ் கட்ட முடியாது.
மேல பாட்டு பாடுவேன், இயேசு உன்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டான். பாட்டு நல்லா இருந்து முடிச்சுட்டு கீழே இருந்து பார்ப்பேன், என் வண்டியை ஃபைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிருப்பான் இஎம்ஐ கட்டாம. எவ்வளவு வேதனை இருக்கும். பஸ்ஸில் அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே போவேன் 1000 லைட்டுக்கு. சேப்பாக்கத்தில் ஊழியப்ப அப்படியே வேலாம் மாற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் மனைவியை கடவுள் ஆசீர்வதிச்சு என்ன கர்த்தர் சில வியாபாரங்களை தந்து அரசு காரியங்களை தந்து கர்த்தர் என் கொம்பை உயர்த்தி ஒரு சொந்த வீட்டை வாங்க பண்ணார். ஒரு ஸ்கார்பியோ கார், நல்ல புது கார், செகண்ட் ஹேண்டு காரே வாங்குறது இல்லை. 2 முறை தான் செகண்ட் ஹேண்டு கார் வாங்கினேன். அதோட ஒரு முடிவெடுத்து எல்லாம் புதுசாக தான் மாறணும்னு. இப்போ ஜனவரி 12ஆம் தேதி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டேன், ஃபார்ச்சூனர் கார்டு எனக்கு ஜனவரி 12 வேணும். ஏன் ஃபைனான்சியர்கிட்ட சொல்கிறேன், அந்த ஆள் சொல்கிறார், சார் நீங்கள் டீட்டெயிலாக கொடுங்க சார், உடனே உங்களுக்கு அப்ரூவல் கொடு பார்க்கலாம். கனத்தை பெயரை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். ஆடக வீட்டில் குட்டி 10க்கு 10 வீட்டில் வாழ்ந்த எனக்கு இன்னைக்கு நான் என் நிலைமை நினைச்சு பார்க்குறேன். வேலை செய்ய ஆட்கள் மொத்தம் கிட்டத்தட்ட 14 பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க. ஒரு ஜோரம் ஆமேன்னு சொல்லுங்க சார். ஆமென். பெருமைக்கு சொல்ல சார், பெரிய ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. அப்பாவுடைய கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா நான் இன்னைக்கு சொல்லுவேன் மைக்ல, நான் பெரிய பாஸ்டர் ஆக்கணும். நான் இப்ப 35ல இருந்து 40% தான் வளர்ந்துருக்கிறேன். இன்னும் 60% என் தலை உயர்த்தப்படுவதற்காக நான் ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர் உயர்த்துவாரு. உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? ஏன்னா ஆண்டவுடைய நோக்கமே ஆசீர்வதிக்கப்படுவது. ஆமென். எல்லாத்தையும் இழந்து போய் ஓட்டாம்பரையா இருக்கிறது இல்ல, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தலை உயர்த்தப்படும். அப்ப எப்படி விருத்தி அடைய முடியும்? கர்த்தர் கூட இருக்கணும். எப்படி கூட இருப்பாரு? உன் பாளையத்திலே கர்த்தர் உலாவ வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று. சம்டைம் என்னுடைய மொபைல் போன் என் ஒய்ஃப் தான் வாங்கி கொடுப்பாங்க. முதல்ல நான் யார் மூலமா ஐபோனை யூஸ் பண்ணேன்னா என் மனைவியால தான். அவங்க தான் 4S அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ 14 Pro Max வச்சிருக்கிறேன். இப்போ 17 செப்டம்பர் வாங்கி கொடுப்பாங்க. ஜோரா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்பயும் புக் பண்ணிடணும் கரெக்டா, ப்ரீ புக்கிங்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த போன்ல திடீர்னு ஆண்டவர் சொல்லுவாரு, டேய் இந்த பிக்சர்லாம் டெலீட் பண்ணு. எப்படி பாருங்க ஆண்டவர் இப்படிலாம் பேசுவார் பாருங்க. நம்மளை நேர்த்திச்சா சின்ன விஷயத்துல கூட கர்த்தர் பேசுவார். நம்புறீங்களா நம்பலையா? நம்ம மேல அவர் லவ் வச்சிருந்தாருன்னா சின்ன காரியத்துல கூட இயேசு நம்மகிட்ட பேசுவார். எதுக்கு அந்த பிக்சர், எதுக்கு அந்த போட்டோ, இதெல்லாம் உனக்கு அவசியமா? ஊழியத்துல நீ நிக்கிறிய, இவங்களோட நின்று இந்த பிடிக்கிற போட்டோ அவசியமா? அதெல்லாம் டிலீட் பண்ணு. உடனே போய் நைட்டு டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடு. கர்த்தர் சொல்றாருல, சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நம்முடைய பாளையத்திலே கர்த்தர் உலாவுவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற பரிசுத்தம் என்னங்க? நகையெல்லாம் கட்டிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு 3 வேளை பட்டினியா கிடந்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி ஓன்னு ஒப்பாரி வச்சு இயேசுவே என் கூட இருந்து அழுவதா? அந்த பரிசுத்தம் அல்ல, மனசுத்தம். இந்த இதயம் கெட்ட புத்தி இல்லாம நான் அடிக்கடி ஜெபிப்பேன். பீடத்துல சொல்றேன், இந்த பலிப்பீடத்துல இருந்து திடீர்னு பொறாம வரும் எனக்கு. ஒருத்தனை பார்க்கும்பொழுது அப்படி வந்து இந்த பக்கம் பொறாம வந்தா இந்த பக்கம் ஆண்டவர் பேசுவார், பொல்லாத ஆவி அதை விரட்டி இயேசு நாமத்தில். ஆண்டவரே இவனை குறித்து தெரியாம நான் பொறாமப்பட்டேன், அந்த புத்தி எனக்கு வரக்கூடாது, இயேசுவின் நாமத்துல இந்த புத்தியை நீக்கி போடும். டக்குன்னு பெருமை வந்துடும். இயேசுவின் நாமத்தில் இந்த பெருமையை நீக்கி விடும். உடனே நம்மளாம் குழந்தைய போல மாறணும் சார். எல்லாரும் நானும் தப்பு செய்வேன், நீங்களும் தப்பு செய்வீங்க. ஆனா சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நம்முடைய பாளையத்தை கர்த்தர் உலாவி நம்மை விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. ஐயோ மோசே பாருங்க, தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கிட்ட போய் பார்க்கறான். அங்க கிட்ட பார்க்கும் பொழுது தூரத்துல இருந்து பார்க்கறான். ஆனா அந்த அற்புத காட்சியை யாத்திராக 3 கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்றான். கிட்ட போயிட்டான். கிட்ட போகும்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு அவனுக்கு? எல்லாரும் சொல்லுங்களேன். பாதரட்சையை கழட்டு. பாதரட்சையை கழட்டு. அன்னைக்கு அவனை செருப்பை கழட்ட சொன்னார். இன்னைக்கு உன்னை என்னையும் அவர் கிட்ட நம்ம வந்தா நம்முடைய பெருமையை கழட்டி போடு, பொறாமையை கழட்டி போடு, கலக புத்திகளை கழட்டி போடு, தப்பான எண்ணங்களை நீங்க கழட்டி போடு. அதெல்லாம் கழட்டி போட்டு என் பீடத்துக்கு வா. அதை கழட்டி போட்டு என் சமூகத்துல ஊழியம் பண்ணு. அதை கழட்டி போட்டு நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நீ அறிக்கை செய். ஏதோ பொட்டு எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், $100 கொடுத்தேன், $1000 கொடுத்தேன், சர்ச் ரெனோவேஷனுக்கு $50,000 கொடுத்தேன், இது முக்கியம் அல்ல, அது செகண்டரி. முதல்ல
சின்ன சின்ன விஷயத்தை கழட்டி போட்டு என் சமூகத்தில் உண்மையாய் நீ ஒப்புக்கொண்டால், அதுதான் யோசுவாவில் படிக்கிறோம். இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நானும் நீங்களும் லாஸ்டா இந்த மேன் ஆஃப் காட் அப்போஸ்தலர் ஜெபிக்கும் பொழுது நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள போகிறோம். நாளைக்கு நம்ம அனைவருக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். நம்புறீங்களா? நம்பலையாங்க? நீங்க நான் சொல்லும் பொழுதே ஒரு உணர்வு உங்க சரீரத்தில் ஏற்படும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உங்கள் இருதயத்தை நிச்சயம் தொற்றுக்கும். கடைசியா அவர் ஜெபிக்க போறாரு. நம்ம உப்பு கொடுத்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்குள்ளே உலாவ போகிறார். நாளைக்கு பலத்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். நல்ல கை தட்டுவோம், நல்ல கை தட்டுவோம், இன்னும் சத்தமா கை தட்டுவோம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மோடு இருந்தா. ஏன் நான் சீக்கிரம் முடிக்கிறேன்னா, அவர் கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நடத்தி நம்மளை ஆசீர்வதிக்க. அந்த ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ சொன்னதுதான். பைபிளை படிப்போம் பார்த்தீங்களா? மத்தேயுல, மார்க்ல, லூக்கால எழுதினது. இன்னைக்கு கர்த்தர் பரலோகத்தில் நமக்காக ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை குறித்து பேச வேண்டும் என்று எழுதினதே. நிறைய பேச போறது இல்லை. 5 நிமிஷமா இருந்தாலும் ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு வரப்போகுது. நம்ம இப்ப இந்த வேர்டு மூலமா பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள போறோம். அந்த ஒரே ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு மூலமா அந்த அற்புதத்தை பரலோகத்திலிருந்து ரிசீவ் பண்ண போறோம். கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப நீங்க மந்தமாலாம் இருக்க கூடாது. நீங்க ஒரு மாதிரி கட்டப்பட்ட அப்படியே ஸ்டைலிஷா அப்படிலாம் இருக்க கூடாது. நம்மள ஃப்ரீயா விட்டுறணும். செட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஆவியை ஃப்ரீயா விட்டுறணும். நல்லா ஆராதிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், தெம்பா இருக்கணும். பலவீனமாவே இருக்க கூடாது, பலமா இருக்கணும். என் சரீரத்தில் பெரிய பலவீனம் ஏற்பட்டது. 3 லட்சம் செலவு பண்ணேன். அந்த பலவீனம் நீங்க. என் மனைவி தான் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. முதல்ல என் மனைவி தான் எனக்கு உதவி. அந்த சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி. வேற ஒருத்தர் திருப்பி எனக்கு காணிக்க கொடுத்தார் 3 லட்சம். சும்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அவர் உடனே அடுத்த நாள் பேங்க்ல பணம் போட்டார். காலைல எழுந்து பார்த்தா 3,18,000 17,000 பேங்க்ல இருந்துச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நம்மளையும் நேசிக்க ஒரு ஆளை வச்சிருக்காரு ஆண்டவர். இந்த காலத்துல $50 எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா சார்? வாங்கி கொடுக்கலாமா வேணாவா? $50 எப்படி அப்படி யோசிக்கிற உலகம். 3 லட்சம் எத்தனை வெள்ளி உங்களுக்கு தெரியும். சர்வ சாதாரணமா அனுப்பிட்டார். இன்னை வரைக்கும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணினே தான் இருக்கார். போன ஒரு 10 நாளைக்கு கூட ஒரு ஹெல்ப் பண்ணார். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப இந்த வியாதி பாருங்க எப்படி போச்சு. விசுவாச அறிக்கை செஞ்சு டாக்டர் கிட்ட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஃபீஸ் கட்டியாச்சு, போயாச்சு. அவர் அப்படி இப்படின்னா லாஸ்ட் மூமெண்ட்ல நெல்சன், பாஸ்டர் நெல்சன், ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் யுவர் ரிப்போர்ட் அப்படின்னார். நான் ஃபோன் போட்டேன். சார் வரமாட்டேன் சார், சாரி, நான் ஜெபம் மட்டும் பண்ணிக்கிறேன், அந்த ரிப்போர்ட்டை நீங்களே வச்சுங்கன்னு சொல்லிட்டேன். உண்மைங்க. வீட்டில் டெய்லி அழுது ஜெபிப்பேன். இன்னை வரைக்கும் அழுது ஜெபிக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார். என் கண்ணீர் ஜெபம் தான் எனக்கு அற்புதமே. என் சீக்கிரட்டே என் கண்ணீர் ஜெபம் தான். 12 மணிக்கு நைட்ல ஜெபம் பண்ணுவேன். ஜெபிக்கிறேன். டெய்லி ஜெபிச்ச உடனே 69 கிலோ இருந்து முகெல்லாம் கருவடைந்து கேவலமா என் சரீரம் மாற்றப்பட்ட என் சரீரத்திலே சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். அப்படியே கர்த்தர் ரூபத்தை மாத்தி 85 கிலோவா ஆக்கி சரீரத்துல பலனை தந்து இப்ப பாருங்க சிங்கப்பூர்ல ஊழியம் செய்ய வைக்கிறார். யாருன்னா சோர்ந்து போயிட்டீங்களா? சுகர் இருக்கு. நான் எவ்வளவு சக்கரை சாப்பிட்றேன் தெரியுமா? நைட்டு கூட ஏர் இந்தியால கேக் கொடுத்தான், சாப்பிட்டேன். அதையும் நானா தான் வச்சேன். சரி நிறைய கேக் சாப்பிடக்கூடாது, பாதி சாப்பிட்டு வச்சுட்டேன். நிறைய ஜூஸ் குடிக்கிறேன். அதுக்கு நான் சொல்றேன்ட்டு நீங்களும் குடிச்சிட்டு நிறைய சுகர் ஆக்கிட போறீங்க. என் விசுவாசம் வேற மாதிரி. நான் ஜெபிச்சே என் உடம்புக்கு டாக்டரே நான் தான், வேற யாரும் இல்லை. ஒரு ஆமேன் ஜோர சொல்லுங்க பார்க்கலாம். நானே பார்ப்பேன். ஒல்லி ஆயிட்டுன்னா உடனே ஜெபம் பண்ணுவேன், கொஞ்சம் குண்டாயிடும். எனக்கு யாரு மெயின் டாக்டர்? எங்க ஒய்ஃப் தான். அம்மா கொஞ்சம் உடம்பு பாரு, நல்லா இருக்குன்னா ஓகேப்பா, இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற, சரி ஓகே. இன்னைக்கு கர்த்தர் பலவீனத்தை பத்தி கன்ஃபஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பலவீனம் இருக்கும், டோன்ட் கன்ஃபஸ். அதை அறிக்கை செய்யாதீங்க. எல்லாரும் இப்ப கை உயர்த்தி சொல்லுங்க, நான் பலவான். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இனிமேல் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. கஷ்டப்படுற கூட்டமே நம்ம இல்லைங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்த போறார். இப்ப நான் இந்த அண்ணன் சர்ச்சில் ஊழியத்தை முடிச்சு நான் இந்தியாவுக்கு போவேன். எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும். அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கிற ப்ராஜெக்ட் பெருசு. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி டேட் இன்னைக்கு ஜூலை மாசத்துக்கு வந்துட்டோம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, முடிச்சுட்டாங்க போகும்போது. ஏன்னா நான் புதன்கிழமை போயிடுறேன். அங்க போகும்பொழுது பெரிய அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போறார். உங்களுக்கு செய்வாரா? செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அப்படி சொல்லு.
இதுதான் பாயிண்ட். எப்படி செய்வார், எப்படி விருத்தி அடைய முடியும்? கர்த்தர் கூடவே இருந்தார். அவர் நம்மோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் உன்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நம்ம கூட இருந்தா சேனைக்குள்ளேயும் பாயலாம், மதிலையும் தாண்டலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பாயிண்ட் இருக்கு, பட் அந்த பாயிண்ட் நம்ம பேச டைம் இல்ல. ஆண்டவர் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஒரு பெரிய காரணம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்புறம் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவா 1:5 ஊழியத்தை, தலைமை ஊழியம் முடிச்சு அசிஸ்டன்ட் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அற்புதமான வாக்குத்தத்தம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோசபாத்து பார்த்து சொல்றாரு, நீ அவங்களுக்கு எல்லாம் பயப்படாத, நான் பெரிய காரியத்தை செய்வேன். அன்னைக்கு எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு பயம், ஆனா எலிசாக்கு வெளிப்பாடு,